1989 கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பேச்சாளனாக கூப்பிட்டுருந்தாங்க. நானும் சின்ன பையனா, வாலிப பையன். அப்போ பேசிட்டு இன்னும் பேசின உடனே பயங்கரமாக கைதட்டினாங்க, இப்படி சிரித்தாங்க. நமக்கு எப்போவுமே கைதட்டும் போது பெருமை வந்துடும் பார்த்தீங்களா, நிதானம் இழந்து விடுவோம். அதனால தான் வேதம் சொல்லுது, உலகம் உங்களை புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ. புகழ்ந்த உடனே நான் இப்போ பிரசங்கத்தை முடிச்சுட்டு பேசாமல் காரில் ஏறி வீட்டுக்கு போயிருக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கிட்ட கேட்கலாம். நான் பெரிய பண்டிட் பெர்னாட் ஷா, நானே பைபிளில் அறகுறேங்க, உலகத்துலேயும் அறகுறை. இப்போ தான் அவங்க வயசில் நான் வந்திருக்கேன், சொல்லிட்டேன். அப்போவுமே பசங்க ஒரு மாதிரி பார்த்தானுங்க. அப்போவுமே நான் நினைச்சிட்டு ஓடி போயிருக்க வேண்டாம். ஒருத்தர் எந்திரிச்சான், அண்ணே அப்படின்னா, என்னப்பா நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்களே, எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனாருன்னு, எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனாரா அப்படின்னு கேட்டான். நான் தான் பிரசங்கியராச்சு, பக்திமான் ஆகிட்டேன், எல்லாம் கடவுள் தான் உண்டாக்கினார் அப்படின்னு. அப்படியானே, என்ன யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னா, நல்லா யோசித்தான்ப்பா சொல்கிறேன், ருசித்து சொல்கிறேன், என் கர்த்தர் தான் உண்டாக்கினார். அப்படியா, அப்போ கஞ்சாவையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரான்னு கேட்டான். என்ன கேட்டான்? அப்போ தான் எலிப்பொருளே சிக்கின எலியை போல ஆப்போசிச்ச குரங்கு கதை. ஐயோ, பேசாமல் உள்ள கைதட்டு வாங்கிட்டு வெக்கப்படாமல் போயிருக்கலாம்ல, அவமானப்படாமல். இவன் குதர்க்கமாக கேட்குறான். அப்போ முடித்தேன், ஆமாப்பா யோசித்து சொன்னேன், ஆமாம் கர்த்தர் தான் உண்டா. அப்புறம் ஏன் குடிக்கக்கூடாதுன்றீங்க, அப்புறத்துக்கு சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்றீங்க, அப்புறத்துக்கு தண்ணி அடிக்கக்கூடாதுன்றீங்க, எல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்குறார். கர்த்தர் தான் உண்டாக்குனார் தம்பி. தலை தொங்குது. யோசித்தேன், இவன் இன்றைக்கி நம்மளை விடமாட்டான், வெக்கப்படுத்தி தான் விடுவான். யோசிச்சு ஆண்டவர் உதவி செஞ்சார். கஞ்சாவை யார் தம்பி குடிக்கக்கூடாது? உங்களை மாதிரி பிரசங்கியாக இருந்தேன், எவனும் சிகரெட்டை குடிக்கக்கூடாதுங்கிறான், வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாதுங்கிறான், ஒன்றுமே தப்பு பண்ணக்கூடாதுங்கிறான், கஞ்சா குடிக்கக்கூடாதுன்றான். ஏன் சொல்கிறாங்க அப்படிங்க? அவன்லாம் லூசு பிரசங்கியாக இருப்பான். நான் சொல்கிறேன், நல்லா கஞ்சா குடி, நல்லா சிகரெட்டை குடி, நல்லா தண்ணி அடி. என்னானே எல்லாம் உனக்கு கைதட்டாங்க, சூப்பர் பிரசங்கியாக இருக்காரு நம்ம ஆளு போலுக்கானு. சரிப்பா, கஞ்சாவையும் குடி, அடுத்த நிமிஷம் 4 அரளி கொட்டையும் தின்னு அப்படின்னாங்க. கஞ்சாவையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு, அரளி கொட்டையையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு. இதில் எதை சாப்பிடுவேன் முடித்தான். மடப்பையில் எது நல்லது கெட்டது என்று அறியத்தக்க புத்தியும் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி நலமானவற்றை சோதித்து பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வயசில் எல்லாம் காண்பதெல்லாம் இன்பமாக இருக்கும். இளம் கன்று பயமறியாது. நலமானது எதுவோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.